தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 9 முதல் 10 வரை. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். என்னுடைய சிறு வயது பிள்ளைகளுக்கு நான் ஐஸ்கிரீம் அதிகமாக வாங்கி கொடுப்பது இல்லை. ஆனாலும் ஒரு நாள் என் மகனுக்கு ஒரு நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதற்காக ஒரு கடைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தேன். ஆனால் சொல்லுகின்ற வழியில் தள்ளு வண்டிக்காரன் கொண்டு வரும் ஒரு சாதாரண ஐஸ்கிரீமை கண்டு அது வேண்டும் என்று அடம்பிடித்தான். எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. வேறு வழியின்றி அந்த மோசமான ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்க நேர்ந்தது. ஒரு நல்ல ஐஸ்கிரீமை அதன் விளைவாக அன்று இழந்து போனான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நல்லதையே கொடுக்க விரும்புகின்றவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நல்ல ஆசீர்வாதங்களை தந்திடும் திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஆயினும் அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிட வேண்டுமானால் அவர்கள் அவருடைய நல்ல மனதை அறிந்து ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு நல்ல விசுவாசமும் பொறுமையும் காத்திருக்கும் மனநிலையும் வேண்டும். போத்திபார் மனைவி யோசேப்பிற்கு ஆசையூட்டின போது அவன் நல்ல ஞானத்தோடு அதனை மேற்கொண்டான். அன்று அந்த ஆசைக்கு இசைந்து போயிருந்தால் தேவன் அவனுக்காக ஆசையாக வைத்திருந்த பெரிய நன்மைகளுக்கு தகுதியற்று போயிருப்பான். ஆபிரகாமை போல லோத்து அவசரப்படாமல் தேவனால் வருகின்ற உயர்வுகளுக்கு காத்திருந்தால் தேவன் அவனை உயர்த்தி இருப்பார். ஆனால் கண்களுக்கு செழிப்பாக தோன்றியவைகளால் கவர்ச்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நல்ல பங்கை இழந்து போனான். தேவன் நமக்காக ஆயத்தமாக்கியுள்ள மகிமையான சந்தோஷங்களை நாம் இழக்க வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் அற்ப நேர சந்தோஷங்களை காண்பித்து நம்மை இடறி போக தூண்டுவான். சிலர் எதையும் இங்கேயே இப்பொழுதே என்று அவசரப்பட்டு அடைய விரும்புவதால் தேவனால் வரவேண்டிய மேன்மையான நன்மைகள் விலகி போகிறது. அவ்விதமான ஒரு மனநிலையின் விளைவாக ஏசா தன்னுடைய தலைப்பேற்றுரிமையை இழக்க நேர்ந்தது. தேவன் நமக்கு எதனை எப்போது தர வேண்டும் என்று அறிந்திருக்கிறாரோ அதுவரையிலும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்கு நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வழங்கும் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.